உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ் இந்த வீடியோட தம்ப்நெயில் பார்த்துட்டு கண்டிப்பா நிறைய பேர் காண்டில தான் உள்ள வந்திருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனது ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீமோட எக்ஸ் ஃபேக்டரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் ஒரு சில பேர் வந்து கண்டிப்பா இன்னும் பல கமெண்ட்ஸ்ல என்னை திட்டிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எஸ், என்ன அப்படின்னா ஐபிஎல் அப்படிங்கறத கொஞ்சம் ஓரமா வச்சிடலாங்க. ஓகே, அது முடிஞ்சு போச்சு. அதுல இருந்து கிடைச்ச எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, எல்லாத்தையும் வந்து நம்ம விட்டுறவும் செஞ்சிடலாம். இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச நாடு எதுவா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க. பட் எண்ட் ஆஃப் த டேல நம்ம இந்தியாவில் இருக்கோம். இந்தியா வந்து அந்த கப்பை தூக்குனுச்சு அப்படின்னா அது நம்ம எல்லாருக்குமே சேர்ந்து பெருமை தான். ஏன்னா நம்ம எல்லாருமே ரெப்ரசென்ட் பண்ணி தான் இந்தியன் டீம் அங்க இருக்கு. ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். ஹர்திக் பாண்டியா எஸ், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜிடில இருக்கிறப்ப அவருக்கு ரொம்ப நல்லா மரியாதை இருந்துச்சு. அவர் மும்பைக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் அவரை வந்து பயங்கரமா திட்டி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோல லைக் ஒரு சில விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஆக்சுவலி அவருக்கு மும்பைக்கு போனது தப்பா கரெக்டாங்கிற டிபேட்லாம் நிறைய நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, எண்ட் ஆஃப் த டேல என்ன தெரியுமாங்க, ஒரு பிளேயர், ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர், அவருக்குன்னு எவ்வளவு வழிகள் இருந்திருக்கும் இந்த ஐபிஎல் டைம்ல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போறப்பையும் அவர் வந்து பூ பண்ணாங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் கரெக்டான டோர்னமெண்டா அவருக்கு அமையல. ஸோ ரோஹித் சர்மா இருந்திருந்தா இந்த டோர்னமெண்ட் வேற மாதிரி போயிருக்கும் மும்பைக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸ்டார் பிளேயர்ஸை வச்சு கூட இவருக்கு கேப்டன்சி பண்ண தெரியல, இவர் எப்படி இந்தியன் டீமை வந்து லீட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆனிச்சு. ஏண்டா இந்த மும்பை இந்தியன்ஸோட ஆஃபரை எடுத்தோங்கிற அளவுக்கு அவரை யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டானுங்க. அண்ட் ஐபிஎல் முடிஞ்ச அடுத்த கொஞ்ச நாள்லயே இன்னொரு பிரச்சனை கிளம்புனுச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அவங்களோட பர்சனல் விஷயம் டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு அதை பத்தி நம்ம பேச வேணாம். அது உண்மையோ பொய்யான்னு கூட இப்போ வரைக்கும் வந்து தெரியல. இது எல்லாமே முடிச்சுட்டு இந்தியன் டீம் பக்கம் அவர் வர்றாரு. அவர் மேல இருந்த எல்லா நெகட்டிவையும் உடைக்கிறதுக்கான ஒரே இடம் இந்தியன் டீம் தாங்க. எண்ட் ஆஃப் த டேல இந்தியன் டீம்ல அவரோட பங்களிப்பு கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ல்டோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5க்குள்ளேயே கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா வச்சிருவாங்க எல்லாரும். ஏன்னா ஹர்திக் பாண்டியானால பவுலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுக்க முடியும், பேட்டிங்ல கண்டிப்பா குறிப்பான நாக்ஸ் ஆட வைக்க முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மேட்சஸ்ல ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2017 நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபியா இருக்கட்டும், இல்ல 2023 நடந்த வேர்ல்டு கப்ல அகைன்ஸ்ட் அந்த பாகிஸ்தான் மேட்ச், எஸ் அது கண்டிப்பா இந்தியா தோத்துருவாங்கன்னு நினைச்சப்போ அவரும் இஷான் கிஷனும் தான் கேமை டர்ன் அரவுண்ட் பண்ணி உள்ள கொண்டுட்டு வந்து ஜெயிக்க வச்சாங்க பேட்டிங்ல. இது மாதிரி ரொம்ப முக்கியமான குரூஷியலான இன்னிங்ஸ் அவர் நிறைய ஆடி கொடுத்திருக்காரு. ஏன் அவர் எக்ஸ்பேக்டர் ஃபார் இந்தியன் டீம் கம்மிங் T20 வேர்ல்டு கப்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா, அவர்கிட்ட நல்ல ஒரு ஸ்லோ பவுலிங் இருக்குங்க. அது வந்து கரீபியன் பிச்சஸ்ல பயங்கரமா யூஸ் ஆகும். ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஸ்லோ பவுலர்ஸ் கண்டிப்பா அங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு அவர்கிட்ட இருந்து எப்படி பவுலிங் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட மிடில் ஆர்டருக்கு அப்புறம் அந்த லோவர் ஆர்டரை ஸ்ட்ராங் பண்ண போற ஒருத்தர் வந்து ஹர்திக் பாண்டியா தான். ஜடேஜா பேட்ஸ்மேனா பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்றது இல்ல. ஓப்பனா அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ஹர்திக் பாண்டியானால அந்த ஒரு பொசிஷன் அவரால் ஹோல்டு பண்ணி விளையாட முடியும். தி ஓல்டு விண்டேஜ் ஹர்திக் பாண்டியா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நம்பர் 4ல இறங்குற ஹர்திக் பாண்டியாலாம் இல்ல, நம்பர் 7 நம்பர் 8ல இறங்கி அடிச்சு நவத்துவாரு. எஸ், அவர் நின்னாரு அப்படின்னா ஒரு ஃபியர் ஃபேக்டரை வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேணும் இந்த வேர்ல்டு கப்ல அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ அவரோட நாக் ரொம்ப குரூஷியலா இருக்கும் எல்லா கேம்லயுமே. இன்கேஸ் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி விக்கெட் சுடுறாங்க அப்படின்னா அவரால் உள்ள வந்து கேமை நிறுத்தி நிதானமா எடுத்துட்டு போக முடியும். அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் பினிஷிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி தி டைம் ஃபார் ரிடம்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், அவ்வளோ பட்டுட்டு வந்திருக்காரு, அவ்வளோ வேதனை அவர் மனசுக்குள்ள இருக்கும், அவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாரு. சொந்த நாட்டிலேயே சொந்த நாட்டு பிளேயரே பூ பண்ற அசிங்கமான விஷயங்கள்லாம் இங்க மட்டும்தான் நடந்திருக்கு. அது அவரோட மனசுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். இது எல்லாத்தையுமே கண்டிப்பா பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னா அவர் இந்தியாவுக்காக நல்லா விளையாண்டாகணுங்கிற மைண்ட் செட்ல தான் போயிருக்காரு. அண்ட் ஒரு பெரிய இன்ஜூரிக்கு அப்புறம் திரும்பி வந்தார் ஐபிஎலுக்கு. எஸ், நமக்காக இந்தியாக்காக விளையாடி தான் அவருக்கு அந்த இன்ஜூரி வந்துச்சு. அதை கூட யாருமே பொருட்படுத்தவே இல்லை. வேர்ல்டு கப் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு பிளேயர் டக்குன்னு இன்ஜூரியிலேருந்து போனாரு. அதுக்கப்புறம் அவர் உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய கெட்ட பேர் வாங்கினாரு, என்னென்னமோ பேசினாங்க. எஸ், இப்போ ரீசெண்டா ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், நீ அப்படிலாம் பண்ணதுனாலதான் உன் ஒய்ஃப் உன்னை விட்டு போயிட்டான்னு கேவலமா மீம் போடுற. இன்னமும் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இங்க இருக்கதான் செய்யறானுங்க. இவனுங்க எல்லாரும் வாயையும் அடைக்கணும், இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படின்னா அது இந்த T20 வேர்ல்டு கப்ல ஹர்திக் பாண்டியானால கண்டிப்பா முடியும். ஹர்திக் பாண்டியாவை ஃபைன் பண்ண
ஒரு பெரிய லெஜெண்ட் அப்படின்னா அது வந்து தெரியும் நம்ம எல்லாருக்குமே. அவங்க கரெக்டாக நிறைய பொசிஷனில் விளையாட வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதை அப்படியே கன்டினியூ பண்ணாங்க அப்படின்னா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா டர்ன் அரவுண்ட் பண்ணி இந்தியன் டீமை ஜொலிக்க வைப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஜொலிக்க வச்சாலும் சரி ஜெயிக்க வச்சாலும் சரி ஹர்திக் பாண்டியா இஸ் இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதனால தான் அவர் வைஸ் கேப்டனாக அறிவிச்சிருக்காங்க. இதில் கொடுமை என்னன்னா இந்த வேர்ல்டு கப்பை லீட் பண்ணியிருக்க வேண்டியதே இந்தியாவுக்காக அவர் தான். இன்ஜூரி அவரை ரூல் பண்ணிட்டு போயிருச்சு. இன்ஜூரி இருந்ததுனால தான் அவரால் T20 சைடு பார்க்க கூட முடியல. ஓகே, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் அவர் தான் லீட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா லீட் பண்ணியிருக்காரு இந்தியாவை. எஸ், அவருக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அந்த ஆட்டிடியூட் எப்பவுமே தப்பாக தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் அவர் ரொம்ப ரொம்ப கீழேந்து வந்த ஒருத்தர், எவ்வளோ கஷ்டப்பட்டு லைஃப்ல வந்திருப்பாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதே அளவுக்கு கஷ்டத்தை இப்பயும் அவர் பட்டுக்கிட்டு தான் இருக்காரு மனசளவுல. எல்லாத்தையும் டர்ன் அரவுண்ட் பண்ணி பயங்கரமா விளையாடி சூப்பரா இந்தியாவுக்காக அந்த ஒரு கப்பை தொடுறதுக்கு ரீசனா அமைவார் அப்படின்ட்டு நான் ரொம்ப நம்புறேன். ஸோ நீங்க நம்புனீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் மும்பை ஃபேனா எல்லாம் இல்லைங்க. ஓகே, எனக்கு ஜென்யூனா நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியும் நான் ஒரு CSK ஃபேன் தான். நான் ஹர்திக் பாண்டியாவுக்கு சொம்படிக்கலாம் வரல. ஹர்திக் பாண்டியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இன் த வேர்ல்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். IPL வச்சலாம் நான் ஒரு பிளேயரை ஜட்ஜ்மெண்டே பண்ண மாட்டேன். ஓகே, எனக்கு தெரியும் அவர் இன்டர்நேஷனல்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரியே உங்களுக்கும் இதை சேம் மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனுதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் VJ Money. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.